ரூ. 10 கொடுத்தாவது இந்த பொருட்கள வாங்கி வீட்ல வைங்க. கடன் அப்படிங்கிற பேச்சே இருக்காது. மகாலட்சுமி அருளால 16 செல்வமும் வீடு தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள், ரூ. 10க்கு என்ன பொருள் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஜூன் 21 மறுபடியும் இந்த மாசத்துல திரிபுஷ்கர யோகம் வந்திருக்கு. அன்றைய தினம் நீங்க ரூ. 10 கொடுத்து இந்த பொருட்களை நீங்க ஒரு 5 பொருட்கள் வாங்கி வீட்டில் வைங்களேன் போதும். ஏன் அப்படின்னா இதில் சொல்லப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே அன்றாட நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். ஆனால் இது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்கள். திரிபுஷ்கர யோகம் அப்படின்னாவே தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது மறுபடியும் நமக்கு மேன்மேலும் தங்கம் வாங்குற வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதற்கு அன்றாட நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நம்ம என்னைக்காவது வாங்கி தான் ஆகணும். அந்த பொருட்களை இந்த நாளில் நம்ம ஒரு 5 பொருட்களை வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். இன்றைய தினம் இந்த மங்களகரமான திரிபுஷ்கர யோகம் மட்டும் இல்லை, ஆணி உத்திர தரிசனம் ஆரம்பமாகக்கூடிய நாளும் இன்றைய நாளாக இருக்கிறது. மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. கமெண்ட்ல பதிவிடாட்டியும் நீங்கள் மனசுக்குள்ள அன்றைய தினம் முழுவதுமாக ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு நினைப்போம். தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியாவது வாங்கணும்னு நினைப்போம். அப்படி தங்கம் வெள்ளி ரெண்டுமே வாங்க முடியாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய இந்த அற்புத பொருட்கள் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 16 செல்வமும் வந்து சேரும். ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமையில இந்த திரிபுஷ்கர யோகம் வந்திருக்கு. அன்றைய தினம் திரிபுஷ்கர யோகம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 ஆரம்பித்து அடுத்த நாள் 22 அதிகாலை மாதிரி கணக்கு. 21 நைட்டு 3 மணி வரையும் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது. ஒரு சில மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 6 நிமிடங்கள் தான் இருக்கும். இந்த நாளில் இவ்வளவு நேரம் உங்களுக்கு திரிபுஷ்கர யோகம் இருக்குது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:16க்கு மேலே உத்திர நட்சத்திரமும் ஆரம்பிச்சிடுது. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால தான் அது ஆணி உத்திர தரிசனமாக சிவனுக்கு உகந்த நாளாக நம்ம வழிபடுறோம். ஆணி உத்திர தரிசனமானது ஜூன் 22 திங்கட்கிழமை கணக்கில் இருக்கும். ஆனால் நமக்கு உத்திர நட்சத்திரம் ஜூன் 21 ஆரம்பிச்சிடுது. அந்த நாள்லையே நமக்கு திரிபுஷ்கர யோகமும் இருக்குது. அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்திலையும் இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை நம்ம தவற விட்டுடக்கூடாது. இந்த திரிபுஷ்கர யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய செயலானது 3 மடங்கு பலன் தரும். அதனால் இந்த நாளில் நீங்கள் தங்கம் வெள்ளி மங்களகரமான பொருட்கள் மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கினோம்னா நமக்கு நல்ல பண வசியம் ஏற்படும். அதனுடைய பலனானது 3 மடங்காக கிடைக்கும். சரி, இந்த திரிபுஷ்கர யோகத்தில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருட்களில் பொருள் என்ன அப்படின்னா நாவல் பழம். இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிரியமான பொருள். இது நம்ம வீட்டில் வாங்கி நம்ம சுவாமிக்கு பூஜை அறையில் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு அன்றைய தினம் வழிபட்டுட்டு அதற்கு பிறகு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இந்த நாவல் பழத்தை உங்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்க முடியல அப்படின்னா கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, முழு நெல்லிக்காய், இதுவும் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள், மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். இதை வாங்கி நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக அன்றைய தினம் வைங்க. அடுத்தது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் கல்லுப்பு. வெள்ளிக்கிழமை நம்ம கல்லுப்பு வாங்கி வச்சோம் அப்படின்னாவே செல்வம் பெருகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறதே மகாலட்சுமிக்கு மிக உரிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் தங்கத்துக்கு இணையான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கல்லுப்பு. இதை ரூபாய் கொடுத்து வீட்டில் அன்றைய தினம் வாங்கி பூஜை ரூமில் சாமி கிட்ட வைங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் முதல்ல அப்படின்னா 5 பொருட்கள் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அதில் பச்சரிசி 1. இந்த அரிசியை மறக்காமல் அன்றைய தினம், இப்போல்லாம் ரேஷனுக்கு போனீங்க அப்படின்னா பச்சரிசி உங்களுக்கு ஃப்ரீயாகவே காசு கொடுத்தே வாங்க வேணாம். இன்றைய தினம் போய் நீங்கள் ஃப்ரீயாக அந்த பச்சரிசியை வாங்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள்.
இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சளாக வாங்கலாம், இல்லை குண்டு மஞ்சளாக வாங்கலாம், அல்லது மஞ்சள் தூளாக நீங்கள் வாங்கலாம். எப்படி வாங்கினாலும் சரி, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் இந்த மஞ்சளும் ஒன்று. அதனால் இந்த மஞ்சளை நீங்கள் 10 ரூபாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா போதும். அடுத்து வெல்லம் இல்லை சர்க்கரை. இந்த வெல்லமோ சர்க்கரையோ 1/4 கிலோ வாங்கினீங்கன்னா கூட போதும். இதை வீட்டில் வாங்கி வைங்க. அடுத்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இதை 100 கிராம் வாங்கினீங்கன்னா கூட சரி, அன்றைய தினம் வாங்கினீங்கன்னா போதும். இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அதில் வந்து மெயினாக துவரம்பருப்பு வந்து நம்ம முதல்ல வீடு குடி போகிறோம், இல்லை வீடு பால் காய்ச்சுறோம் அப்படின்னா கொண்டுட்டு போய் நம்ம இதை தானே முதல்ல வைக்கிறோம். அதனால் இந்த பொருட்கள் அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்காக வாங்க வேண்டிய பொருட்களில் இதுவும் ஒன்று. அடுத்து பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஏற்றது. ஏற்கனவே நிறைய இந்த பச்சை கற்பூரத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள், விஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்த பொருள். அதனால தான் திருப்பதியிலலாம் லட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரம் மெயினாக அந்த வாசம் அதில் இருக்கும். எந்த விசேஷ நாள்னாலும் கோவிலில் செய்யக்கூடிய நெய்வேத்தியங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை சேர்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால. அதனால் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு வாங்கி வைங்க. ஏலக்காய், இது 10 ரூபாய்க்கு தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் சின்ன ஒரு 2 ஏலக்காவோ 3 ஏலக்காவோ எத்தனை கொடுக்குறாங்களோ தெரில, அதை 10 ரூபாய்க்கு கேட்டு பாருங்கள். இல்லை ஒரு 20 ரூபாய்க்கு அந்த ஏலக்காவை வீட்டில் வாங்கி வைங்க. இதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் ஒன்று. அதே போல் மஞ்சள் குங்குமம் 10 ரூபாய் இருந்தால் போதுங்க. இந்த மஞ்சள் குங்குமத்தை 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி வைங்க. அடுத்தது கண்ணாடி. கண்ணாடிங்கிறதும் ஆன்மீகத்தில் ரொம்ப இடம்பெறக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள். பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்கணும். அந்த கண்ணாடிக்கு நல்லதையும் கெட்டதையும் கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் கோவிலில் கூட பாருங்கள், அந்த மூல விக்கிரகங்களுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி இருக்கும் பாருங்கள். அந்த கண்ணாடி வந்து நேர்மறை சக்திகளை தன்னுள் ஈர்க்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம பூஜை ரூம்லையும் வைக்க சொல்கிறோம். அதனால் கண்ணாடியை நீங்கள் இந்த நாளில் வாங்கி வைங்க. அடுத்தது வலம்புரி சங்கு. வீட்டில் வலம்புரி சங்கு இல்லாதவங்க இந்த நாளில் இதை வாங்கி வைங்க. இதோட ஒளியில் வந்து தீய சக்திகள் நீங்கி நல்ல சக்தி உருவாகும். அதனால தான் ஆலயங்களில் நடக்கக்கூடிய பூஜைகளில் இந்த சங்கு வந்து மிக முக்கிய ஒரு பொருளாக இருக்குது. அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க, சங்கோட ஒளியை ஒழிக்க செய்வாங்க. மகாலட்சுமிக்கு நிகரான பொருள் இந்த சங்கு. இது எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வந்து வீடுகளில் இல்லை அப்படிங்கிறவங்க வாங்கி வைங்க. அடுத்தது அரகஜா. இது வந்து ஒரு வாசனை திரவிய பொருள். இது வந்து வசீகர சக்தியை கொண்டுள்ளது. இது வந்து தாந்திரீக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுது. தாந்திரீக பரிகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கோவில் பூஜைகளில் கூட இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பொருளாக பயன்படுத்தப்படுது. அத்தர், ஜவ்வாது, இது மாதிரி இது ஒரு வாசனை திரவியம். புணுகு கூட இருக்கும். இதுவோ அல்லது அரகஜாவோ நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியை உடைய ஒரு பொருள். அடுத்தது 10 ரூபாய் கொடுத்து புதினா வாங்குங்க. இந்த புதினாவை பற்றி நான் தனியாக ஏற்கனவே ஒரு பதிவே போட்டிருக்கேன். இந்த புதினா வந்து தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. 10 ரூபாய் கூட வேணாங்க, வெறும் 5 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் போதும். அதில் 2 இலையை இன்று வந்து உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்க. இது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி உடையது. ஆனால் எதையும் சொன்னாங்களே சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் எந்த வேலையும் செய்யாமல் இந்த 2 புதினா இலையை எடுத்து நான் பர்ஸில் போட்டேன், பணம் கொட்டும் அப்படின்னு கேட்காதீங்க. மீண்டும் வேறு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.